ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். கொண்டக்கடலை சாதம். இதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுட்டு இதோட சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி அதில் சேர்த்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை இருந்தால் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டணும். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சுருக்குறோம். அதை எடுத்து இப்போ அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும். பச்சரிசி தான் போட்டிருக்கேன். 4 ஆளாக்கு போட்டிருக்கேன். 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதோட ஒரு கரண்டி தயிர், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி நம்ம குக்கரில் 3 விசில் வச்சு இறக்கிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சூப்பராக கொண்டக்கடலை சாதம் ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான்.